அது உங்க பாட்டிக்கு மறுவீடு அழைப்புல விருப்பம் இல்லையா? ஏன் பாட்டி, ஏன் விருப்பம் இல்ல? இது புதுசா கல்யாணம் ஆன எல்லாருக்குமே நடக்கிற சம்பிரதாயம் தானே பாட்டி? அததான்ப்பா நாங்க எல்லாருமே சொல்றோம். ஆனா அத்தை தான் வேண்டான்னு சொல்றாங்க. பாட்டி, என்ன ஆச்சு பாட்டி? ஏன் வேண்டாங்கிறீங்க? டேய், உனக்கு அதெல்லாம் ஒரு வீடாடா? நீ இங்க எவ்வளவு வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பையன். நீ எப்பவாவது கொஞ்ச நேரம் பவர் கட் ஆனா கூட ஜெனரேட்டர் ஆன் ஆகிறதுக்குள்ள நீ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவ. அப்படிப்பட்ட நீ எந்த வசதியும் இல்லாத அந்த வீட்ல போய் எப்படிடா பொறுமையா விருந்தெல்லாம் சாப்பிட போற? அதான் வேண்டான்னு சொன்னேன். பாட்டி, ஒரு வீட்டோட சௌரியங்கிறது அந்த வீட்டோட பிரம்மாண்டத்தை பொறுத்தோ இல்ல அங்க இருக்கிற வசதியை பொறுத்தோ இல்ல, அது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை பொறுத்துதான். நிலாவோட வீடு இந்த வீடு மாதிரி பெருசா இல்லைன்னாலும் சந்தோஷம் நிறைஞ்ச வீடு பாட்டி. இன்னும் சொல்ல போனா இப்போ அது என் மனைவியோட பிறந்த வீடு பாட்டி. அங்க எதுக்கு நான் இந்த மாதிரி வசதி எல்லாம் எதிர்பார்க்கணும்? இல்ல ஆகாஷ், ப்ளீஸ் பாட்டி, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பொதுவா எல்லா மனுஷங்களுக்குமே லைஃப் ரெண்டு விதமா இருக்கும். மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு விதம், மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு விதம். நான் மேரேஜ்க்கு முன்னாடி என் லைஃபை ஃபுல்ஃபில்லா வாழ்ந்திருக்கேங்கிற திருப்தி எனக்கு இருக்கு. அந்த திருப்தி என் மேரேஜ் லைஃப்லயும் எனக்கு கிடைக்கணும்ல. சோ என்னோட இந்த மேரேஜ் லைஃப்ல நடக்கிற எந்த எக்ஸைட்மெண்ட்டையும் நான் மிஸ் பண்ண விரும்பல பாட்டி. அப்படி மிஸ் பண்ணா நான் என் வாழ்க்கையை அரைகுறையா வாழ்ந்த மாதிரி ஒரு சேட் ஃபீலிங் வந்துரும் பாட்டி. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, எங்களை தடுக்காதீங்க பாட்டி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். பாட்டி ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நாங்க ரெடி ஆயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வந்துடுறோம். இல்ல வா. கருப்பையாண்ணா, ஐயா இது கார்ல வச்சிருங்க, கார் ரெடி பண்ணிடுங்க. பாட்டி நாங்க போயிட்டு வரோம் பாட்டி. ஆகாஷ், போறது இருக்கட்டும், எதுக்கு பேக் எல்லாம் எடுத்துட்டு போற? அட என்ன பாட்டி கேள்வி இது? அங்க சேஞ்ச் பண்ணிக்க எனக்குன்னு ட்ரெஸ் வேண்டாமா? அதான் ஆளுக்கு 2 செட் ட்ரெஸ் எடுத்துட்டு போறோம். என்னடா நீ போய் விருந்து சாப்பிட்டுட்டு உடனே திரும்பி வர போறீங்க? அதுக்கு எதுக்கு மாத்து துணி எல்லாம்? பாட்டி, மறு வீட்டுக்கு போயிட்டு உடனே எப்படி பாட்டி திரும்பி வர முடியும்? அட்லீஸ்ட் ஒரு நைட்டாவது அங்க தங்க வேண்டாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அங்க அடிக்கடி பவர் கட் ஆகும். பத்தாததுக்கு அங்க கொசு தொல்லை வேற ஜாஸ்தி. எப்படி உன்னால நிம்மதியா தூங்க முடியும்? அதனால போனோமா வந்தோமான்னு சாயந்தரத்துக்குள்ள 2 பேரும் திரும்பி வாங்க. பாட்டி, அந்த வீட்ல எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அத நிலாவுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மறுவீடு போயிட்டு உடனே திரும்பி வந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் மாமா அத்தையும் தப்பா நினைப்பாங்கல்ல. சோ இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் தங்கிட்டு காலையில விடிஞ்சதும் நாங்க 2 பேரும் கிளம்பி வந்துடுறோம் பாட்டி. ஆமாமா, ராத்திரி ஒரு நாள் மட்டும் தங்கிட்டு வரட்டுமேமா? ஆமா அத்தை, இருந்துட்டு வரட்டும் அத்தை. பாவம் ஆகாஷ் இவ்ளோ கெஞ்சுறான்ல. பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி ஓகே சொல்லுங்க பாட்டி. ப்ளீஸ் பாட்டி ஓகே சொல்லுங்க பாட்டி. பாட்டி 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 ப்ளீஸ் பாட்டி. பாட்டி செல்ல பாட்டில ப்ளீஸ் பாட்டி. பாட்டி ப்ளீஸ் பாட்டி. சரி, வர வர நீ என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிற.
ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ப்ளீஸ் பாட்டி ப்ளீஸ். சரி ஆகாஷ், அங்க தங்கறது சரி. ஆனா உங்களுக்கு நாளைக்கு தான் ராத்திரி, அதுவும் இங்கதான் நடக்கணும். அதனால இன்னைக்கு ராத்திரி அங்க நீங்க 2 பேருமே ஒரே ரூம்ல தூங்க கூடாது. தனித்தனியா வேற ரூம்ல தான் படுத்து தூங்கணும். என்ன சரியா? சரி சரி பாட்டி. லக்ஷ்மி, மா எதுக்கும் இவங்கள நம்ப முடியாது. அதனால நீதான் இவங்கள தனியா தூங்க வைக்கணும். கண்டிப்பாமா. கண்டிப்பான்னு மண்டைய ஆட்டிட்டு அங்க போனதும் இவங்க 2 பேரையும் கண்டுக்காம விட்டுடாத. ஏன்னா சாந்தி முகூர்த்தங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நாள், நட்சத்திரம், நல்ல நேரம்னு எல்லா பொருத்தமும் இருக்கும்போதுதான் அது நடக்கணும். ஆமாம்மா, சாந்தி முகூர்த்தங்கிறது எவ்வளவு முக்கியமான சடங்குன்னு எனக்கு நல்லா தெரியும்மா. அம்மா, இவங்க 2 பேரும் சாப்பிடும்போது கூட பக்கத்துல பக்கத்துல உட்கார வச்சு சாப்பாடு போட போறது இல்ல. அது மட்டும் இல்லம்மா, இவங்க அங்க இருந்து திரும்பி வர வரைக்கும் நான் இவங்கள தனியா பேச கூட விட மாட்டேம்மா. எப்பவும் நான் என் பொண்ணு கூடவே இருக்கேன். நீ சொன்னது மாதிரி நடந்துகிட்டா தப்பிச்ச. இல்லன்னா இவங்கள மட்டும் இல்ல, உன்னையும் தொலைச்சிடுவேன். அம்மா கவலைப்படாதீங்கம்மா, நான் இவங்கள எப்பவும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, கிளம்புங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. சரி பாட்டி, வாங்க கிளம்பலாம். வரேம்மா. வரேங்க. வாங்க வரேங்க. வாங்கம்மா. வா, போயிட்டு வரேம்மா. வா, போயிட்டு வரேன் அத்தை. மதுரை, சரிம்மா. நிலா, நம்ம பின்னாடி உட்காந்துக்கலாம். ஆமா, நீங்க ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துக்கோங்க. உடம்பு சரியில்லை. இல்ல பரவாயில்ல, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். இல்ல மாமா, உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. முன்னாடி உட்காருங்க, அதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். சரி இருங்க. வாங்க மாமா, போங்க. நிலா, இந்த பக்கம் வா. அம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. நிலா, நீ அந்த பக்கம் போய் ஏறி உட்காரு. மாப்பிள்ள நவருங்க. ஏன் அத்தை? அது நான் பாட்டி கிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்தணும் இல்ல மாப்பிள்ள. அது பாருங்க, நீங்க அங்க இருந்து இங்க திரும்பி வர வரைக்கும் உங்க 2 பேரும் பக்கத்துலயே நான் விட மாட்டேன். நிலா, போ போ, அந்த பக்கமா போய் ஏறு. வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள வாங்க. வரேன். நிலா, தள்ளி உட்காரு. மாப்பிள்ள மாப்பிள்ள, இந்த கண்ணாடி கொஞ்சம் இறக்குங்களா? இறக்குங்க இறக்குங்க. அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நான் 2 பேருக்கு நடுவுல தான் உட்கார்ந்திருக்கேன். தைரியமா இருங்க. போயிட்டு வராங்க. கண்ணாடி ஏத்துங்க 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 மாப்பிள்ள. அண்ணா வண்டி எடுங்க. அண்ணா வண்டி நிறுத்துங்க. நிலா, என்னத்த எதுக்கு வண்டியை நிறுத்த சொன்னீங்க? ஏதாவது மறந்துட்டீங்களா? சொல்றேன் மாப்பிள்ள. நிலா இறங்கு. எதுக்கு? இறங்குடி. என்ன எதுன்னு கேள்வி கேட்டேன். உன்னோட எப்ப பார்த்தாலும் தொல்லம்மா. இறங்குடி. உள்ள போய் உட்காரு. போய் உட்காரு. போ. மாப்பிள்ள, சும்மா உங்க பாட்டிக்காக நான் நடுவுல உட்கார மாதிரி நான் அடிச்சேன். நீங்க என் பொண்ணு பக்கத்துல உட்காந்துட்டு சந்தோஷமா வாங்க. அப்படியா? ஓ அத்தை, சூப்பர் அத்தை. நீங்களும்
என் பாட்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு கத்துக்கிட்டீங்க. ஐயோ அத்தை. மாப்பிள மாப்பிள எல்லாம் அங்க. தேங்க்ஸ் அத்தை. அம்மா சூப்பர். Thank you so much மா. எல்லாம் கரெக்ட். இப்போதைக்கு நீ எனக்கு தான் கொடுக்கணும், மாப்பிள்ளைக்கெல்லாம் கொடுத்துறாத. ஓகே ஓகே. கருப்பி அண்ணன், தயவு செஞ்சு இதை அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. நான் எதுக்குமா சொல்ல போறேன்? என் கதையே பெருங்கதையா இருக்கு. தம்பி மாமா, ரொம்ப நன்றிப்பா. எதுக்கு மாமா திடீர்னு நன்றி எல்லாம் சொல்றீங்க? இல்ல தம்பி, இத நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு தான் நினைச்சேன். ஆனா என் மனசு கேட்கல. உங்களை மறு வீட்டுக்கு அழைக்க வந்த எங்களை உங்க பாட்டி ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க வந்து என் பொண்ணை மட்டும் இல்ல, என் குடும்பத்தையே பெருசா பெருமைப்படுத்திட்டீங்க. நீங்க அப்படி பேசினது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு தம்பி. உங்க பாட்டி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தங்கம் மாப்பிள்ள. இப்படி ஒரு சொக்க தங்கம் எங்களுக்கு மாப்பிள்ளையே அமைஞ்சது கடவுள் கொடுத்த வரோம். நாங்க செஞ்ச புண்ணியம் மாப்பிள்ள. ஐயோ அத்தை, ஏன் இப்படி எமோஷனல் ஆகுறீங்க? நான் உங்க மருமக மட்டும் இல்ல, மகனும் தான். ஹாப்பி மொமெண்ட்ல போயிட்டு இருக்கோம். ஹாப்பியா வாங்களேன் ப்ளீஸ். அண்ணே ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க. அப்பா அம்மா 2 பேரும் கொஞ்சம் கீழே இறங்குங்க. என்னடி? நீங்க 2 பேரும் ஆட்டோல வீட்டுக்கு போயிடுங்க. நாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறோம். ஏய், என்ன சொல்ற நீ? நம்ம எங்க போனாலும் அவங்களும் கூட வரட்டும். அவங்க எதுக்கு தனியா போகணும்? எல்லாம் காரணமா தான் சொல்றேன். அம்மா இறங்குமா. அப்பா இறங்குங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க வந்துடுறோம். இருமா நான் திறக்கிறேன். சரி சரி, நான் வண்டி விடுதா பாத்துக்கோ. அப்பா காசு இருக்குல்ல? இல்ல அத்தங்கிட்ட வாங்கி தரட்டுமா? இல்ல இல்ல இருக்கா? இருக்கு. சரிம்மா பாத்து போங்க. நாங்க வரோம். கிளம்புங்க மாப்பிள்ள. டாட்டா. ஏங்க என்னங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அவ புருஷன் கூட சந்தோஷமா தனியா வரணும்னு ஆசைப்படுறா போல இருக்க. பரவாயில்லைங்க, புதுசா கல்யாணம் ஆனவங்க, நம்ம எதுக்கு அவங்க கூட இடைஞ்சலாம்? வாங்க நம்ம ஆட்டோலயே போலாம். நமக்கு ஒண்ணு அது புதுசு இல்லைல்ல. வாங்க வாங்க, நல்ல விதமா நினைங்க. வாங்க. என்னக்கா அப்பாவும் அம்மாவும் இன்னும் பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வராம இருக்காங்க? வருவாங்கடி, வெயிட் பண்ணு. அப்பா என்னாச்சு? ஆகாஷையும் நிலாவையும் மறு வீட்டுக்கு அழைக்க தானே போயிருந்தீங்க. இப்போ நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க. அக்காவும் மாமாவும் எங்கம்மா? என்ன பதில் சொல்லு. என்னாச்சுப்பா? ஆண்டாளம்மா அவளை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா? உடனே எப்ப பிரச்சனை வரும்னு நீ காத்துக்கிட்டு இருப்பியே.
நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஆண்டாளம்மா சந்தோஷமா தான் பொண்ணையும் மாப்பிளையும் எங்க கூட அனுப்பி வச்சாங்க. அப்போ எங்க அவங்க? நீங்க 2 பேரும் மட்டும்தான் வந்திருக்கீங்க? எல்லாரும் ஒன்னாதாம்மா வந்தோம். ஆனா இப்போ உன் தங்கச்சி பணக்கார வீட்டு மருமகளாயிட்டால, அதனால எங்க கூட சேர்ந்து வரதுக்கு அவளுக்கு இப்ப அவமானம் ஆயிடுச்சு போல இருக்கு. அதான் எங்களை பாதி வழியில இறக்கி விட்டு ஆட்டோல வர சொல்லி அவங்க 2 பேரும் கார்ல பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டாமா. என்னப்பா சொல்றீங்க? நிலா உங்களை இப்படி அவமானப்படுத்தினா? இருடி இரு, சண்டைக்கு வர மாதிரி உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடாத. உங்க அப்பா சொன்ன மாதிரிலாம் எதுவும் இல்ல. இது உண்மை இல்ல? அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றேன் நீ? நீங்க உண்மைதாங்க சொல்றீங்க, ஆனா சொல்ற விதம் தாங்க சரியில்லைன்ற. அப்படியா? அப்ப நீயே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி புரியவை. பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. நிலா அவ புருஷன் கூட சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு வரணும்னு ஆசைப்பட்டிருப்பா போல இருக்கு. அதை எங்க கிட்ட சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு நீங்க முன்னாடி ஆட்டோ பிடிச்சு போங்க, நாங்க பின்னாடி வரோம்னு சொன்னா இது ஒரு தப்பா? வாத்தியார்னு தான் பேரு, எதை எப்படி சொல்லணும்னு கூட உங்களுக்கு தெரியலைங்க. சரி சரி, எல்லாரும் உள்ள வாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா ஆரத்தி எடுத்துக்கலாம். நிலா எங்களை பாதியிலே இறங்க சொன்னதும் என்னை விட உங்க அம்மா தான் ஒரு மாதிரி ஆயிட்டா. இப்ப என்னடானா பொண்ணை விட்டு கொடுக்காம சமாளிக்கிற. உங்க அம்மா பயங்கரமான ஆளுதாம்மா. உள்ளவா. நிலா கையில நகை கடை பை மாதிரி இருக்கு. ஓ, அப்ப ஏதோ நகை வாங்கிட்டதுக்காக தான் எங்களை ஆட்டோல பொண்ணு சொல்லியிருக்கா போல இருக்கு. தென்றல், பூர்ணியா, நிலாவும் மாப்பிள்ளையும் வந்தாச்சு. அந்த ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வா. சரிம்மா. வாங்க மாப்பிள்ள, வாங்க 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 வாங்க. ஒரு 2 நிமிஷம் ஆர்த்தி எடுத்தது உள்ள போலாம். தென்றல், பூர்ணியா, சீக்கிரம் அந்த ஆர்த்தி எடுத்துட்டு வாங்க. தீப்பெட்டியை கொடு. ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. ஆர்த்தி எடு. புள்ள வாங்க போய் கொட்டிட்டு வா. வாங்க மாப்பிள்ள, உள்ள வா. நிலா வாங்க. 2 பேரும் உங்க வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க உட்காருங்க. பூர்ணியா, அங்க ஜூஸ் வச்சிருக்க, எடுத்துட்டு வா போ. சரிம்மா. அதை இப்படி வைங்க. சீக்கிரம் வேண்டா, கூச்சப்படாதீங்க. எடுத்துக்கங்க மாப்பிள்ள. இந்தாங்க மாமா. Thank you. மாப்பிள்ள, நீங்க ஜூஸ் குடிங்க. சமையல் ஆயிட்டு இருக்கு, ரெடி ஆயிடும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, சரியா? சரிங்க. நிலா, நீயும் மாப்பிள்ளையும் இங்க இருக்கிற வரைக்கும் தென்றல் ரூம்ல தங்கிக்குங்க. எதுக்குமா? நாங்க ஏன் ரூம்லயே தங்கிக்கிறோம். தென்றல் ரூம் தான் கொஞ்சம் வசதியா இருக்கும், அதனால நீங்க 2 பேரும் அங்கேயே இருங்க. தென்றல், நான் ஒரு ரூம்ல தங்குறதுல உனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? என்ன இப்படி கேக்குறீங்க ஆகாஷ்? நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ள. நீங்க என் ரூம்ல தங்குறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. சரி தென்றல்.
போங்க மாப்பிள்ள. நில்லு. எதுக்குடி அம்மாவையும் அப்பாவையும் பாதி வழியிலே விட்டுட்டு வந்த? ம், என் புருஷன் என்ன சாதாரண ஆளா? எவ்ளோ பெரிய கோடீஸ்வரர். அவரு கல்யாணம் ஆகி முதல்ல வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட வர முடியுமா?